அஜித் குமாரின் குட் பேட் அக்லி படத்துக்கு போட்டியாக தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை திரைப்படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அஜித்தின் குட் பேட் அக்லி படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரும் நடிகர் தனுஷின் இட்லி கடை திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகும் என போஸ்டர்களில் வெளியாகியிருந்தது. ஆனால் அஜித் படத்துக்கு போட்டியாக தனுஷின் இட்லி கடை திரைப்படம் வெளியாகாது என கடந்த சில வாரங்களாகவே தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் தற்போது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் பேட்டி ஒன்றில் படத்தினுடைய ரிலீஸ் குறித்து பேசியுள்ளார். அஜித் ரசிகர்களுடன் கெத்தாக மோதி கொண்டிருந்த தனுஷ் ரசிகர்கள் இட்லி கடை படத்தின் ரிலீஸ் தள்ளி போகிறது என்கிற அறிவிப்பை கேட்டு தற்போது அதிர்ச்சியாகி உள்ளனர். இரண்டு ரசிகர்களையும் சமாளிக்கும் விதமாக அஜித்தை வைத்து தனுஷ் படம் இயக்கப் போகிறார் என்பது குறித்தும் ஆகாஷ் பாஸ்கரன் தனது பேட்டியில் பேசியுள்ளது ரசிகர்களை நிம்மதியடைய செய்துள்ளது. அஜித்தின் குட் பேட் அக்லி படத்தின் டீசரை பார்த்த ரசிகர்கள் இட்லி கடை படம் வந்தால் உடைந்து நொறுங்கும் என வீடியோ ட்ரோல்களை போட்டு சம்பவம் செய்ய ஆரம்பித்தனர். ஆனால் தற்போது அதற்கு வேலை இல்லாத நிலை உருவாகியுள்ளது. வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை திரைப்படம் வெளியாகாது என்கிற அறிவிப்பை அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். இட்லி கடை திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடைசி நேரத்தில் திடீரென தள்ளிப்போக என்ன காரணம் என்கிற கேள்வி எழுந்துள்ளது. அதற்கு பதிலளித்த ஆகாஷ் பாஸ்கரன், இட்லி கடை திரைப்படத்தின் படப்பிடிப்பு கிட்டத்தட்ட 90% நிறைவடைந்து விட்டது. ஆனால் வெளிநாட்டில் எடுக்கப்பட வேண்டிய 10% படப்பிடிப்பு தாமதமான காரணத்தினால்தான் இட்லி கடை படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி போகிறது என்றார். வெளிநாட்டில் எடுக்கப்பட வேண்டிய தொடர்பில் அனைத்து நடிகர்களின் காம்பினேஷன் காட்சிகளும் இடம்பிடித்துள்ளன. தனுஷ், நித்யா மேனன் உள்ளிட்ட பலர் நடிக்க வேண்டிய நிலையில் அவர்களின் கால்ஷீட் பிரச்சனை காரணமாக படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி போகிறது என கூறியுள்ளார். குட் பேட் அக்லி படத்திற்கு பிறகு அஜித்குமார் சில மாதங்கள் முழுமையாக கார் பந்தயத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவேன் என்றும் அதற்கு பின்பே சினிமா படங்களில் கமிட் ஆவேன் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் தனுஷ் இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கப் போவதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வரும் நிலையில் அது தொடர்பான கேள்விக்கும் அதெல்லாம் ஆரம்பகட்ட நிலையில்தான் உள்ளது, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது என அவர் கூறியுள்ளார். ஏகப்பட்ட இயக்குநர்கள் வரிசை கட்டி தனுஷ் படத்தை இயக்க காத்து கொண்டிருக்கின்றனர். தமிழ், தெலுங்கு, இந்தி மொழிகளில் பிஸியாகி வரும் தனுஷ் அடுத்ததாக லப்பர் பந்து படத்தின் இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் நடிப்பார் என்றும் அந்த படத்தை டான் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கப் போகிறது என்றும் ஆகாஷ் பாஸ்கரன் கூறியுள்ளார்.